Hi, நான் உங்கள் டிகே. வெல்கம் பேக் டு டிபி விப்ரோ. யூசிஜி நெட் சிலபஸ் சாட்ஸர் டு ஷேக்ஸ்பியர் பார்ட் 3 51 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 51லேருந்து 75 வேர்ட்ஸ் டுடே பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 51. காஸ்டல் ஆஃப் ஹெல்த் இஸ் ஏ. காஸ்டல் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா ஒரு ஒர்க். அந்த ஒர்க்கு என்ன ப்ரோஸு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ப்ரோஸா அண்ட் எஜுகேஷ்னல் ப்ரோஸா மெடிக்கல் ப்ரோஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹிஸ்டாரிக்கல் ப்ரோஸ், ஆப்ஷன் பி அண்ட் எஜுகேஷ்னல் ப்ரோஸ், ஆப்ஷன் சி மெடிக்கல் ப்ரோஸ், ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெடிக்கல் ஃபோர்ஸ். Question number 52. Out of 24 stories of Canterbury Tales, how many stories are complete? Question number 52ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, Canterbury Talesல 24 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் எத்தனை ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது 52 கொஸ்டின். வாங்க ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 23, option D 19. Correct answer is option A 20. Question number 53. The book of faith was written by. 53 கொஸ்டினில் the book of faith அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது. அதை எழுதினவங்க யார் அப்படின்னு ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரிஜினால்டு பீகாக், ஆப்ஷன் பி மோர், ஆப்ஷன் சி மில்டன், ஆப்ஷன் டி Fortescue. Correct answer is option A, Reginald Peacock. Question number 54. Reginald Peacock belongs to this century. அதாவது ரிஜினல்டு பீகாக் அப்படிங்கிறவர் ஒரு ரைட்டர். அவருடைய பர்த் பிளேஸ் எங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம். இவர் எந்த செஞ்சுரியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 14th, ஆப்ஷன் பி 17th, ஆப்ஷன் சி 19th, ஆப்ஷன் டி 15th. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 15th century. Reginald Peacock belongs to 15th century. Question number 55. Occlusive, a dialogue with a friend is a satire on. கொஸ்டின் நம்பர் 55ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆக்லேவ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் டயலாக் வித் எ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு. அந்த ஒர்க்கு ஒரு பர்டிகுலராக ஒருத்தங்களை சேட்டையர் பண்ணுற மாதிரி இருக்குது, நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் அது சேட்டையர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வாங்க ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ விமன், ஆப்ஷன் பி பாலிட்டிக்ஸ், ஆப்ஷன் சி எக்கனாமிக்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ விமன். பெண்களை சட்டையர் பண்ணுற மாதிரி ஆக்லே எ டயலாக் வித் எ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒர்க்கில் எழுதியிருப்பார். கொஸ்டின் நம்பர் 56. The history of Richard III was written by. ஆப்ஷன் ஏ மோர், ஆப்ஷன் பி மார்லோ, ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் டி ஹாக்ஸ்டன். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிச்சர்ட் III யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மோர், ஆப்ஷன் பி மார்லோ, ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் டி ஹாக்ஸ்டன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மோர். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிச்சர்ட் III written by Moore. Question number 57. Who wrote the poem Why Come Ye Not to Court? Why Come Ye Not to Court அப்படின்னு ஒரு போயம் இருக்குது. அதை எழுதினது யார் அப்படிங்கிறத ஆப்ஷனில் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சரை கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ சாசர், ஆப்ஷன் பி ஹெர்பர்ட், ஆப்ஷன் சி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் டி ஜான் ஸ்கெல்டன். Correct answer is option D, John Skelton. Why Come Ye Not to Court written by John Skelton. Question number 58.
The above mentioned poem satirizes 58 கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒய் கம் ஏ நாட் டு கோட் அப்படிங்கிற போயத்தை சாட்டரைசஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நையாண்டி பண்ணியிருக்காங்க. அந்த போயமில் யாரை வந்து நையாண்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 க்ளூஸ் இருக்குது. அதில் வந்து கரெக்டானதை வந்து கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஓல்சே, ஆப்ஷன் பி லிட்கேட், ஆப்ஷன் சி பாஸ்லே, ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஓல்சே. Question number 59. Skelton's Book of Colin Clutt satirized. அதாவது ஸ்கெல்டன்ஸோட புக் ஆஃப் காலின் கிளட் வந்து சாட்டரைஸ்டு பண்ணுறது எதெல்லாம் சாட்டரைஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். ஆப்ஷன் ஏ ஹாலோனஸ் ஆஃப் மேரேஜ், ஆப்ஷன் பி கரப்ஷன் இன் பாலிட்டிக்ஸ், ஆப்ஷன் சி சொசைட்டி, ஆப்ஷன் டி வாய்ஸ் ஆஃப் த கிளர்ஜி. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 59க்கு டி வாய்ஸ் ஆஃப் த கிளர்ஜி. அதை தான் இந்த ஒர்க்கில் சாட்டரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 60. எ பேட்ரியாட்டிக் போயம் வேலஸ் வாஸ் ரிட்டன் பை. அதாவது பேட்ரியாட்டிக் போயம்னா ஒரு நாட்டுப்பற்று, அதாவது தேசப்பற்று கவிதை எதுனா வேலஸ். அதை யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு இந்த 4 க்ளூஸில் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ லிட்கேட், ஆப்ஷன் பி ஹாரி, ஆப்ஷன் சி அனானிமஸ், ஆப்ஷன் டி டன்பார். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹாரி. கொஸ்டின் நம்பர் 61. ஹூ ஃபெல் இன் லவ் வித் லேடி பியோஃபோர்ட். லேடி பியோஃபோர்ட் வந்து யார் மேலே லவ் பண்ணி வச்சுருந்தாங்க? ஆப்ஷன் ஏ ஹென்ரி 4, ஆப்ஷன் பி ஹென்ரி 6, ஆப்ஷன் சி ஹென்ரி 7, ஆப்ஷன் டி கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட். இதில் என்ன ஆன்சர் கரெக்டு அப்படின்னா 61க்கு டி கிங் ஜேம்ஸ் ஃபஸ்ட்டு தான் லேடி பியோஃபோர்ட் வந்து லவ் பண்ணாங்க. கொஸ்டின் நம்பர் 62. ஹூ வாஸ் லேடி ஜேன் பியோஃபோர்ட். லேடி ஜேன் பியோஃபோர்ட் வந்து யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ நீஸ் டு ஹென்ரி 5, ஆப்ஷன் பி டாட்டர் ஆஃப் ஹென்ரி 6, ஆப்ஷன் சி சிஸ்டர் ஆஃப் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீஸ் டு ஹென்ரி 5. ஹென்ரி 5ஓட மருமகள், அதாவது மருமகள் அல்லது மகள் அப்படின்னு சொல்லி நீஸோட மீனிங் என்னது அதுதான். இப்போது நீஸ் டு ஹென்ரி 5 அதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63. லிட்கேட் died in the year ஆப்ஷன் ஏ 1370, ஆப்ஷன் பி 1400, ஆப்ஷன் சி 1425, ஆப்ஷன் டி 1450. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 1450. கொஸ்டின் நம்பர் 64. ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் வாஸ் ரிட்டன் பை. ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் ஒரு ஒர்க் இருக்குது, அதை எழுதுனது யார் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாஸ்லி, ஆப்ஷன் பி ஸ்டீஃபன் ஹவுஸ், ஆப்ஷன் சி ஜான் ஸ்கெல்டன், ஆப்ஷன் டி ஷேக்ஸ்பியர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பாஸ்லி. கொஸ்டின் நம்பர் 65. த பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் அண்ட் த எக்ஸாம்பிள் ஆஃப் விர்ட்யூ ஆர். அதாவது த பாஸ்ட் டைம் ஆஃப் ப்ளஷர் அண்ட் த எக்ஸாம்பிள் ஆஃப் விர்ட்யூ அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து எபிக்ஸ், அது வந்து இதிகாசமா அல்லது பேலட்ஸ் அப்படின்னா ஒரு சாங்ஸா அல்லது வரிகளா அல்லது ஆப்ஷன் டி அலிகரிஸ் அதாவது உருவக கதைகளா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அலிகரிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். த pastime of pleasure and the example of virtue are allegories. Question number 66. The above mentioned allegories were written by. அதாவது the pastime of pleasure and the example of virtue எழுதுனது யார் அப்படின்னு வாங்க ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் கேவ்ஸ், ஆப்ஷன் பி பாஸ்லே, ஆப்ஷன் சி ராபின் கூட், ஆப்ஷன் டி லிட்கேட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹவுஸ். Question number 67.
Stephen Hawes was a option A Scottish Chaucerian, option B English Chaucerian, option C romantic poet, option D Elizabeth lyricist. Correct answer is option B English Chaucerian. அதாவது இங்கிலீஷ் சாசேரியன் அப்படின்னா என்ன? இங்கிலீஷ் சாசேரியன் மீன்ஸ் 15th and 16th century poets. அவங்க வந்து இங்கிலீஷ் அதாவது இங்கிலாந்து போயட்ஸையும் ப்ரைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சாசரை இமிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கு தான் இங்கிலீஷ் சாசேரியன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹவுஸ் வாஸ் எ இங்கிலீஷ் சாசேரியன். கொஸ்டின் நம்பர் 68. Paisley was born in 1474 and died in option A 1535, option B 1525, option C 1552, option D 1553. Correct answer is option C 1552. Question number 69. Which is a Fablian of Chaucer? ஃபேப்லியன் அப்படின்னா என்ன மீன்ஸ் அப்படின்னா செய்யுள் வடிவில், அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில் ஃப்ரெஞ்சு கதைகள், ஃப்ரெஞ்சு ஸ்டோரிஸ் வந்து ஃபேப்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் வந்து எது வந்து ஃபேப்லியன் ஆஃப் சாசர் அப்படின்னு கேள்வி. வாங்க ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த மில்லர்ஸ் டேல், ஆப்ஷன் பி த ரிவ்யூஸ் டேல், ஆப்ஷன் சி த சிப்மன்ஸ் டேல், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதில் எல்லாமே, அதாவது த மில்லர்ஸ் டேல், த ரிவ்யூஸ் டேல், த சிப்மன்ஸ் டேல் எல்லாமே ஃபேப்லியன் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 70. த ரிஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் இஸ் எ சாட்டையர். த ரிஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படி ஒர்க் இருக்குது, அது வந்து ஒரு சாட்டையர், நையாண்டி இருக்குது. அந்த நையாண்டி எது மேலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பாலிட்டிக்ஸ், ஆப்ஷன் பி எக்கனாமிக்ஸ், ஆப்ஷன் சி பேஷன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் டி லவ் அண்ட் மேரேஜ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி பேஷன் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 71. Barbas is a character from option A the Jew of Malta, option B Tamburlaine, option C Edward II, option D Dr. Faustus. Correct answer is option A the Jew of Malta. Question number 72. Marlowe's The Jew of Malta is about. அதாவது கிறிஸ்டோபர் மார்லோ வந்து த ஜியூ ஆஃப் மால்டான்னு ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கிறாங்க. அந்த ஜியூ ஆஃப் மால்டா வந்து 5 ஆக்ட் ட்ராஜடி இருக்குது. அது வந்து ஒரு பிளாங்க் வெர்ஸு. அது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. வாங்க ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆம்பிஷன், ஆப்ஷன் பி லவ் ஆஃப் வெல்த், ஆப்ஷன் சி பாலிட்டிக்கல் பெட்ராயல், ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி லவ் ஆஃப் வெல்த். அதாவது கிறிஸ்டோபர் மார்லோ த ஜியூ ஆஃப் மால்டான்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒர்க்கில் பார்பாஸ்னு ஒரு கேரக்டர் வராங்க. தென் அது வந்து எதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒர்க்கில் அப்படின்னா த லவ் ஆஃப் வெல்த். கொஸ்டின் நம்பர் 73. டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் எ ட்ராஜடி அபவுட் த பர்சூட் ஆஃப். அதாவது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு வந்து ஒரு ட்ராஜடி. அது வந்து எதை வந்து பர்சூட், அதாவது எதை தொடர்ந்து வந்து பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ லவ், ஆப்ஷன் பி necromancy, option C learning, option D worldly power. Correct answer is option D worldly powers. Question number 74. Gaveston is a character in option A Dr. Faustus, option B Richard II, option C Edward II, option D Henry IV and 1. Correct answer is option C Edward II. Question number 75. Shakespeare's historical plays present the history of England from option A 1200 to 1550, option B 1066 to 1400, option C 1199 to 1277, option D 1485 to 1603. Correct answer is option A 1200 to 1515.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.